நில்லுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஹாய் எவ்ரிவன். ஸோ நான் ரொம்ப கம்மியா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு ரொம்ப இதுக்கு நான் இன்னும் ரெடி ஆகல. என்னால இதெல்லாம் முடியுமா? நான் ரொம்ப லோவஸ்ட் அப்படின்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, வேதம் உங்களுக்கு சொல்லுது. கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நியாயாதிபதிகள்ல கிதியோன் ஒருத்தர் இருந்தாரு. நம்ம ஹிஸ்டரிக்கு போலாம். கிதியோன் எப்படிப்பட்டவரா இருந்தார் அப்படின்னு சொன்னா, எல்லாத்துக்கும் பயந்தவரா இருந்தாரு. அவர்கிட்ட வந்துட்டு எந்த ஒரு ஸ்ட்ரென்த்துமே இல்லாம இருந்துச்சு. அவர் ஓடி ஒளையிறவரா இருந்தாரு. ஆனாலும் கூட கர்த்தர் அவரை தான் சூஸ் பண்ணார். அவரை சூஸ் பண்ணி அவர்கிட்ட ஒரு யுத்தத்துக்கு போகும்போது அவர் சொன்ன வார்த்தை தான் இந்த நேரத்துல கர்த்தர் உங்ககிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ரொம்ப கம்மி, என்னால இது முடியாது, நான் இதுக்கு இன்னும் ப்ரிப்பேர் ஆகல, நான் கொஞ்சம் தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், லெட் இட் பி எனிதிங். ஆனா காட் இந்த வேலையில சொல்றாரு. நியாயாதிபதிகள் 6:14 வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உங்களதான் நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். சோ உங்களுக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோட போங்க. நான் இவ்வளவுதான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், நான் இவ்வளவுதான் இருக்கேன், நாளைக்கு 100ல ஒரு 5% நோ இஷ்யூஸ். அந்த கொஞ்சம் பலத்தோடய நீங்க போங்க. கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, உங்களை எல்லாருடைய கைக்கோ நீங்களாக்கி ரட்சிக்கும்படி, அதாவது உங்க நிமித்தம் அங்க ஒரு ஒரு ரிவைவல், ஒரு காரியம் அங்க நடக்கும். உங்க நிமித்தம், உங்களுக்கு இருக்க அந்த கொஞ்சம் பலத்து நிமித்தம் காட் நினைக்கிற காரியம் நடக்கும் இல்லையா? ஏன்னா உங்களை அனுப்புகிறவர் யார் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. சோ ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ போறீங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்ஸ்க்கு போறீங்க, ஏதோ ஒரு காரியம் நான் கொஞ்சம் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க யோசிச்சீங்கன்னா, கர்த்தர் இந்த நேரத்துல சொல்றேன், நோ இஷ்யூஸ், நான் அனுப்புகிறவர் நான், நீ இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்துல இருக்கும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது அவரை கூட்டிட்டு போகணும். ஓகே, சோ நீங்க சும்மா போக முடியாது இல்லையா? நீங்க பண்ண வேண்டியது, ஜீசஸ் என் கூட வாங்க, நான் கொஞ்சமா தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், ஆனா நீங்க என் கூட இருந்தீங்கன்னா ஐ கேன் மேக் இட் அப்படின்ற ஒரு காரியம் உங்களுக்கு தெரியணும். சோ நீங்க வந்துட்டு கர்த்தரை கூட்டிட்டு போங்க, கர்த்தர் உங்க காரியத்தை முடிக்க செய்வார். ஆமென்.